ஸோ வெல்கம் பேக், குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் அவன். ஸோ இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டிஸ்க்ளைமர். ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இந்த டிப்பு கொடுக்க வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இது எதுவுமே சொல்ல வரல. நான் ஜஸ்ட் கிவிங் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, இது எல்லாமே என்னோட வியூஸ் தான். ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஓகே, என்கிட்ட எந்த ஒரு பொசிஷன்ஸும் கிடையாது. ஸோ இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு இல்லை. ஜஸ்ட் என்னோட வியூ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் எப்போவுமே ட்ரேடில் இறங்கணும். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதில் இறங்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ்ன்றது ரொம்ப டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் எப்போவுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் மார்க்கெட்டுக்கு, ப்ரீ மார்க்கெட்டுக்கு அன்றைக்கி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லித் தருவேன். ஸோ என் லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கிளியர் கட்டாக நேற்று சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் கிளியர் கட்டாக நேற்று என்ன ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்போவுமே பிடிஎஸ்டி எடுக்காதீங்க. பெரிய பெரிய லாஸ் வரும். பிடிஎஸ்டி எடுக்காதீங்க. நம்ம எத்தனையோ வாட்டி சொல்கிறோம். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் சில பேர் ஒரு லாட்ல எல்லாம் ரிஸ்க் எடுத்தவங்களாம் நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. பிகாஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 2000 பாயிண்டில் கேப் அப் நடந்தது. நான் அப்போயே சொல்லியிருந்தேன் 2000 பாயிண்ட்லாம் கேப் அப் வரும். ஓகே, ஹெவி கேப் அப் வரும்னு சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய கேப் அப், கேப் டவுன், ராத்திரியோட பெரிய பெரிய மூவ்ஸ் கிடைக்கும்னு. எத்தனை பேர் இதை நீங்கள் நம்புனீங்க? எத்தனை பேர் நம்பி நீங்கள் வந்து பிடிஎஸ்டி எடுக்காமல் இருந்தீங்கன்றது தான் என்னோட ஒரே ஒரு மெயின் கொஸ்டின். ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ரேட் இல்லைன்னா என்ன, அடுத்த வாட்டி டெஃபினட்டாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இப்போ ஹெவி வாலட்டிலிட்டி போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு ரீசன் இல்லாமல் மார்க்கெட் மேலே போகும், எந்த ஒரு ரீசன் இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்பர் சைட் பாக்ஸ் பாருங்கள். 51,550 51,358 வரைக்கும் அப்பர் சைடில் பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹையர் சைட் 51,550, 51,358. அதே மாதிரி லோயர் சைட் பாக்ஸ் பாருங்கள். 50,412, 50,311. ஓகே, 50,412, 50,311. ஸோ இதெல்லாம் இது ரெண்டு என்னோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ். ஸோ இந்த பாக்ஸஸை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு ஸ்பெஷலாக இதுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப். ஓகே, இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ரைட். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, கேப் அப் ஆகிட்டு இந்த பாக்ஸ் நம்ம பெரிய அப்பர் சைட் பாக்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? எந்த பாக்ஸ்? இந்த பாக்ஸ் சைஸ். இந்த பாக்ஸ் வந்து 50,550, 358 உங்களுக்கு கேப் அப் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருதா பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் புட் சைடு தான். புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே போச்சுன்னா கூட நீங்கள் கால் சைடு போகாதீங்க, சிஇ போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. நான் சொல்லுவேன் எப்போ போகணும்னு. இப்போதைக்கு சிஇ சைடு நீங்கள் ஜஸ்ட்டு போகாதீங்க. மார்க்கெட்டில் இதுக்கு மேலே இப்படி போகுதா, இதுக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுதா? வேண்டாம், சிஇ வேண்டாம். சிஇ தான் போகும், பட் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இப்படி போயிட்டு திடீர்னு ஒரு பெரிய கேண்டில்ஸ் டக்குன்னு ஃபால் ஆயிரும். ஸோ நான் சொல்கிறேன், ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டினால இன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது புட் சைடு தான். ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துகிட்டு இந்த லெவலில் உங்களுக்கு என்ன ஆகும்? மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் நடக்கும். எப்போ இதுக்கு கீழே பாக்ஸுக்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதோ, அதோட பிரேக் அவுட் கிடைக்குதோ, நல்லா பாருங்கள். இந்த பாக்ஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும், பாக்ஸுக்கு மேலே இல்லை. பாக்ஸில் ரிஜெக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேண்டிலாக வேணும் எனக்கு. 4 to 5 கேண்டில்ஸ் எனக்கு வேணும். ரிஜெக்ஷன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் புட் சைடு வரும். புட் சைடு வந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 51. இந்த டார்கெட் 51,138 வரும். நல்லா பாருங்கள். 51,138 அண்ட் ஈவன் 50,977 இந்த டார்கெட் வரும். 50,977 நல்லா பார்த்துக்கோங்க. 50,977 வந்த அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகி 51,138 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. திரும்ப எப்போ இது கீழே வருதோ, இதை பிரேக் ஆகுதோ, நல்லா பாருங்கள். 50,977 பிரேக் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த டார்கெட்டுக்கு உண்டான திங்கிங் பண்ணணும் புட் சைடில் பிஇ.
ஸோ இதுக்கு டவுன் உடஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு இந்த பாக்ஸ் கீழே இருக்க பாக்ஸ் என்ன பாக்ஸ், இந்த டார்கெட் 50,412 ரைட்டில் பாருங்கள் 50,412 உங்களுக்கு வந்துடும். ரைட் 50,412 வரும். நீங்கள் தப்பி தவறி இதுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட தியரி படி இதுக்கு மேலே போச்சு பாக்ஸ் மேலே போச்சா கால் சைட் போயிடலான்னு சொல்லி போகாதீங்க. வேண்டாம், இப்போ வேண்டாம், போகும் ஆனால் இன்னைக்கு வேண்டாம். ரைட். ஸோ மார்க்கெட் கேப் அப் எடுத்தோன்னா புட்டு ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நடந்துருச்சு. நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் கேப் டவுன் நடந்துருச்சு இந்த லெவல்ஸில். ஓகே, கேப் டவுன் எந்த லெவல், நம்ம கீழே இருக்க பாக்ஸ் இதே 5412 இல்லை 311 கேப் டவுன் நடந்துருச்சு. கேப் டவுன் நடந்துச்சுன்னா அவசரப்பட்டு நீங்கள் போயிடாதீங்க. இந்த இடத்துல போகும், ஆனால் கால்ஸ் மெதுவாக போகும். மெதுவாக போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதே தான் 50,977 வந்துடும். ஓகே, மார்க்கெட் சி சைட் போகும் 50,977 வந்துடும் கேப் டவுன் எடுத்துச்சுன்னா. ஓகே, நல்லா பாருங்கள். ஸோ எப்பப்பெல்லாம் சி சைட் போகிறீங்க லாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லெஸ் லாட். ஓகே, கம்மியான லாட் எடுங்க, அதிகமாகலாம் தேவையில்லை. லாட் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே 10 லாட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த வாட்டி ஒரு 3-4 லாட் மட்டும் தான் நீங்கள் போகணும் சி சைட் போகிறீங்கன்னா. ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் கேப் அப் எடுத்து புட் சைடு தான் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஸ்பெஷலி வித் பேங்க் நிஃப்டி. ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்தோம், இந்த இடத்துல லெவல் இது பிரேக் ஆகி இங்கே வருது. முக்கியமான லெவல் இது தான் பார்த்துக்கோங்க. 50,091 49,970. ஓகே, 49,970 இதை உடைச்சாதான் 49,684 டார்கெட் வரும். ஓகே, ரைட். 49,684 டார்கெட் வரும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 49,250 வரும். எப்போ மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுக்கணும். பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் பிஇ சைடு. பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா சிஇ சைடு. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பாக்ஸ். மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அது கால் சைடில் தான் போகும். மார்க்கெட் இது கீழே இருக்கிற புட் சைடு தான் வரும். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும்னா 970 கீழே நல்லா பாருங்கள். 49,970 இருக்குல்ல, 49,970 49,970 கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் புட் சைடை பற்றி யோசிக்கணும். அப்போது 684 ஃபஸ்ட் டார்கெட்டும் 49,250 செகண்ட் டார்கெட்டும் கிடைக்கும். ரைட். எனி டவுட்? ஸோ இன்றைக்கி 3 கண்டிஷன் தான். இங்கே ஒரு புட்டு, அதே மாதிரி கேப் டவுன் எடுத்தால் ஒரு கால், அதே மாதிரி இதை பிரேக் ஆகி கீழே பாக்ஸு கீழே சஸ்டெயின் ஆகி கீழே வந்தாலும் போயிடாதீங்க. 970 கீழே நல்லா பாருங்கள், 970க்கு கீழே போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து புட் சைட் போகணும். புட் சைட் போனீங்கன்னா 684 கிடைக்கும். அவசரப்பட்டு 50,091 கிட்ட போகாதீங்க. போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, வெறும் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட். ஆனால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தீட்டா டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டிங் 100 பாயிண்ட் மூவ் ஆனாலும் உங்களுக்கு ப்ரீமியம் 15லேருந்து 25 பாயிண்ட் தான் மூவ் ஆகும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ப்ரீமியமோட மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 3 சான்சஸ் தான் எனக்கு இன்றைக்கி இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுலேயும் இந்த புட் சைட் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இங்கே வரைக்கும் டார்கெட் இருக்குது, ப்ளூ வரைக்கும். ஓகே, 412 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 977லாம் உடச்சிச்சின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட்டே 412 தான். இங்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள், 97 இதெல்லாம் உடச்சிதுன்னா 412 தான் அடுத்த டார்கெட். ஸோ ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான குரூஷியலான ஜோன்ஸ், தயவுசெய்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ப்ராஃபிட்டில் முடியும். ஓகே, அவசரப்பட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது சி போயிடாதீங்க. அதே மாதிரி இங்கே சி போனாலே நீங்கள் லாட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. சி போகிறீங்கன்னா கம்மியான லாட்ஸை யூஸ் பண்ணுங்கள். புட் சைட் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போகலாம், பிரச்சனை. புட் சைட்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தோன்ற லாட்ஸை போங்க. ஓகே, பட் கால் சைட் போகிறீங்கன்னா யூஸ் ஒன்லி லெஸ் லாட். ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி வெறும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது, வெறும் ஃப்ளாட்டாக இப்படி ஓப்பன் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க.
வெறும் ஃப்ளாட்டாக இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குதா? நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் ஆகிட்டு மார்க்கெட்டில் போகிற மாதிரி போகும். இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இமீடியட்டாக உடச்சிட்டு போகாது. வெயிட் பண்ணுங்கள். எப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா பாருங்கள். மேபி மார்க்கெட் இங்கே போயிட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி கீழே கூட வரலாம். ஆனால் மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கூட கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கால் சைடு தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். கால் சைடு போகாதீங்க. இந்த பிளாக் லைன் 50,977 ரொம்ப குரூஷியலான ஜோன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 51,000 ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ தயவு செஞ்சு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு போயிடாதீங்க. பிரேக் அவுட் கொடுத்தாலும் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 138ம் செகண்ட் டார்கெட் நம்மளோட பாக்ஸும் வந்துடும். எப்போ மார்க்கெட் இப்படி ஜஸ்ட்டு ஸ்லைட்டாக கேப் டவுன் இல்லை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இது நீங்கள் பண்ணலாம். அப்படி என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சோண்டு எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா தயவு செஞ்சு மேக்ஸிமம் இன்றைக்கி போகாதீங்க. இன்றைக்கி வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் கொடுத்ததோ இல்லாட்டி நம்ம ட்ரேட் பண்ண முடியாத எவ்வளோ சுச்சுவேஷன் இருக்கோ வச்சு அதை நம்ம எடுத்துடலாம், பெருசாக வச்சு செய்யலாம். வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸை கற்றுக்கோங்க. மார்க்கெட்டில் சர்வே ஆகணும், பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டியில் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப். நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப். இன்றைக்கி நான் நிஃப்டியில் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிஃப்டியோட நீங்கள் பாக்ஸ் ஜோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய பாக்ஸ் ஜோன் 23,425, 23,374. இது அப்சைட் பாக்ஸ் ஜோன். இப்போ டவுன் சைட் பாக்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,117, 23,098. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் எடுக்கும். கேப் அப் எடுத்து அப்சைட் பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 23,337 அண்ட் செகண்ட் டார்கெட் 23,263. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப நேரம் டான்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் இன்னொரு புட் சைடு வரும். அதை வந்து உங்களுக்கு 23,117 வரைக்கும் கொண்டு போயிடும், இந்த பாக்ஸ் வரைக்கும். புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஸோ மார்க்கெட்டில் அதே மாதிரி தான் என்னோட பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா பாக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா அங்கேருந்து ஒன்று வந்ததுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் புட் சைட். ஸோ புட் சைடை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி. சப்போஸ் நல்லா பாருங்கள், சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் எடுத்துருச்சு. இந்த லெவல் முக்கியமாக பார்த்துக்கோங்க, இந்த லெவல் கேப் டவுன் எடுத்துருச்சு. உடனே போயிடாதீங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். மார்க்கெட் ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 4-5 கேண்டில் வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நீங்கள் கால் சைட் போகலாம். ஓகே, ஸோ 23,117க்கு மேலே 098க்கு மேலே, அதாவது 23,098லேருந்து 117க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சு போனால் நீங்கள் வந்து கால் சைட் போகலாம், இல்லைனா நீங்கள் போகாதீங்க. அதுவும் லெஸ் லாட். சிஇ வந்து லெஸ் லாட், கம்மியான லாட். எப்போ மார்க்கெட்டில் சப்போஸ் இப்படி கேப் டவுன் ஆகி இப்படி பிரேக் ஆகுது, பெரிய லெவல் பிரேக் ஆகி இதுக்கு கீழே வந்துருச்சு. நல்லா பாருங்கள், 23,059, 23,059 இங்கே ரைட்டில் பாருங்கள். இந்த 059 கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து 026 டார்கெட் இருக்குது, 956 டார்கெட் இருக்குது, 793 கூட டார்கெட் இருக்குது, ஈவன் 658 கூட வந்துடும். இவ்வளோ பெரிய டார்கெட்ஸ் மிச்சமாக இருக்குது. இதுக்கு மேலே போனால் தயவு செஞ்சு போகாதீங்க. பாக்ஸுக்கு மேலே போச்சுன்னா போகாதீங்க. ஸோ இது உங்களுக்கு 3வது கண்டிஷன், புட்டு. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு புட்டு. உங்களை திரும்ப டயக்ராம் நல்லா பார்க்குறேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஒரு பிஇ, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா ஒரு சிஇ, அதுவும் லெஸ் லாட். இதுக்கு கீழே பிரேக் ஆகி எப்போ 059 இப்படி வருதோ, இந்த இடத்துல பிரேக் ஆகுதோ உடனே மார்க்கெட்டில் ஃபால் இருக்குது. இப்போ 956, 793 அண்ட் ஈவன் 658 கூட கிடச்சிடும். ரைட், மறந்துடாதீங்க. ஓகே, என்னதான் மார்க்கெட் இன்னைக்கு இப்படி இருந்தாலுமே ஓகேவா, இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப் எடுத்துட்டு சைடு வைஸில் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே போச்சு பார்த்தீங்களா, இந்த ப்ரீமியம் சாப்பிட்ணும், அதனால் மார்க்கெட் மேலேயே சஸ்டெயின் ஆகுது. இன்றைக்கும் ஒரு ப்ரீமியம் சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்பவும் இன்றைக்கும் உங்கள் ப்ரீமியம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு, அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
இன்றைக்கும் இதே மாதிரி ஒரு அப் சைடு போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப அப்படியே போயிட்டு திரும்ப மேலே சஸ்டெயின் ஆயிரும். ஸோ தட் உங்களோட ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆயிரும். யாரெல்லாம் இங்கே ஆவரேஜ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, தேவையில்லாமல் ஆவரேஜ் பண்ணீங்க, மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் அப் எடுத்துருச்சு, தேவையில்லாமல் ஆவரேஜ் பண்ணியிருக்கீங்க, இவங்க எல்லா ப்ரீமியமும் சாப்பிடணும். ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே எக்ஸிட் பண்ணிடுவீங்கல்ல. இங்கேயே சஸ்டெயின் ஆகுதுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகும். இங்கேயே இது திரும்ப நீ கேப் அப் எடுத்தால் இன்னமும் எக்ஸ்ட்ரா ஃபியர் கிரியேட் ஆகும். பட் இமீடியட்டாக நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஒரு 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆவரேஜ் பண்ணிப்போம், 20 ரூபா இருந்தாலும் ஆவரேஜ் பண்ணிப்போம்னு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் கிடையாது. அதுதான் கேமு. மார்க்கெட் இங்கே வரும், திரும்ப வந்து இந்த லெவல் போயிட்டு திரும்ப பட்டுட்டு திரும்ப அப்படியே மேலே சஸ்டெயின் ஆயிரும். ஸோ இந்த மார்க்கெட் இப்படி 2 நாளாக இப்படி மேலேயே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, 2 நாள் உண்டான ப்ரீமியம் ஃபுல்லாக சாப்பிட்ரும். ஈட்டிங் ப்ரீமியம், ஃபுல் ப்ரீமியம் சாப்பிடும். ஆல்ரெடி ப்ரீமியம் டபுளாக இருக்குது, டபுளில் போயிட்டு நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க, அது இன்னும் 4 டைம்ஸ் உங்கள் ப்ரீமியம் சாப்பிடும். ஸோ 4 டைம் ப்ரீமியம் சாப்பிட்ணுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் மேலே யாரெல்லாம் இந்த மாதிரி இது கீழே இருந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு மேலே போயிருக்குது தான் மார்க்கெட்டு. நீங்கள் கீழே ஆவரேஜ் பண்ணீங்க, மார்க்கெட் கேப் அப் ஆனோன்னு ஆவரேஜ் பண்ணீங்க, அது மேலேயே ஆடிட்டு இருக்கும். 4 மடங்கு உங்கள் ப்ரீமியம் சாப்பிடும். 4 மடங்கு ப்ரீமியம் சாப்பிடுமா, அவ்வளோதான், மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் இங்கே வந்தோடனே புட்டில் வரும், இங்கே வந்து அப்படியே இதை கவர் ஆயிரும்னா இதெல்லாம் நடக்க போகிற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு இன்னும் தெரியாதது. எங்கெங்கேயோ யூடியூப்பை பார்க்குறீங்க, யூடியூப் சேனல்ஸை பார்க்குறீங்க, ஓகேவா, இது அப்படி போகும், அது இப்படி போகும், இது இங்கே போகுது, அது அங்கே போகுது. நான் வந்து காலும் புட்டும் ப்ரீமியம் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். காலில் இருக்க ப்ரீமியம் ஹையாக இருந்தால் புட்டில் வரும், புட்டில் இருக்க ப்ரீமியம் ஹையாக இருந்தால் கால் வரும். அந்த மாதிரி கான்செப்டெல்லாம் இது கிடையவே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் பியூர் அண்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் அல்காரிதம். நல்லா பார்த்துக்கோங்க. திட் இஸ் பியூர் அண்ட் பியூர்லி பேஸ்ட் ஆன் அல்காரிதம். அல்காரிதம் பேசிஸில் தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அல்காரிதம் என்ன பண்ணுதோ அதோட பாக்ஸ் ஜோன்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே லைவாக கொடுத்துருக்கேன். இது என்னன்றதை நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸில் ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துட்டேன். ஓகே, ஆல்ரெடி கிளாஸில் கற்றுக்கணும். இன்னும் லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஆன்லைன். ஓகே, ஆன்லைனோட லாஸ்ட் கிளாஸ் இன்னும் நான் அனௌன்ஸ் பண்ணேன். உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். 2 மந்த்துக்கு முன்னாடியே நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கவே முடியாது. பிகாஸ் என்னோட எய்ம், என்னோட டார்கெட், ஸோ இவ்வளோ ட்ரேடர்ஸை நான் உருவாக்கிட்டேன். ஸோ என்னோட ஆன்லைன் கிளாஸ் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்குவேன். இல்லை இன்னமும் நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டு போகிறேன், நான் வந்து இப்படி போனால் பண்ணுவேன், இப்படி வந்தால் பண்ணுவேன், ஓகேவா, இங்கே போட்ட ஆவரேஜ் பண்ணுவேன், ஓகேவா. ஸோ கீழே வந்தால் உங்களுக்கு உடனே சிக்னல் வரும், ஆவரேஜிங் பண்ணுங்கன்னு. மேலே போனால் ஆவரேஜிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம், இவ்வளோ கன்ஃபியூஷனோடலாம் இல்லை. நான் ரொம்ப சிம்பிளான தியரிஸ், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட், அட்லீஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட கற்றுக்கலாம். அந்த மாதிரி தியரிஸில் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் தியரியில் தான் நான் எல்லாருக்கும் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். என் ஸ்டூடெண்ட் சக்ஸஸாகவும் இருந்துகிட்ருக்காங்க. ரைட், ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு சேனல்ஸ் எதுவும் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் என் பேரை யூஸ் பண்ணி ஃபேக்காக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் சொன்னாங்க, ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் எனக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு 5 to 15% ரிட்டர்ன் கொடுக்குறேன். அந்த மாதிரி தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகே, தயவு செஞ்சு போயிடாதீங்க. இது என்னோட வேண்டுகோள். நீங்கள் போயிட்டீங்க, ஐ எம் நாட் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். என்னால் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது. யார் இந்த மாதிரி நான் வந்து இங்கே யார்கிட்ட பணமும் வாங்குறது இல்லை. ஓகே, ஃபார் கிவிங் எனி கால்ஸ். அதே மாதிரி இங்கே நான் எதுவும் போடுறதுக்கும் ஐ எம் நாட் கெட்டிங் எனி பெய்டு சர்வீஸ். வி ஆர் நாட் கிவிங் எனி பெய்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து ஏமாத்துறாங்க, ப்ளீஸ் லெட் மீ நோ. கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருது, ப்ரொஃபஸரோட அசிஸ்டண்ட்டு பேசுகிறேன்ட்டு. எனக்கு எந்த அசிஸ்டண்ட்டும் கிடையாது. வி ஆர் a team of experienced traders. Okay, we are a team of experienced traders. Okay, they are highly qualified, very highly qualified. Even I too have highly qualification. Even I have a 8th degree. என் பேருக்கு பின்னாடி, என் பேரோட லெட்டர்ஸோட நான் பேருக்கு பின்னாடி போட்டுருக்க டிகிரியோட லெட்டர் அதிகம். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே,
ஸோ சும்மா வருவாங்க. இப்போல்லாம் சின்ன 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 பசங்களாம் வந்து இப்படியே இப்படி போகுது, இதை இப்படி போகுது, இதை வாங்குங்க, இதை வித்துருங்க. நீங்கள் இன்னும் அதில் இருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இப்படியே தான் கற்றுப்பீங்க. இதால் உங்களால் இது பண்ணவே முடியாது. சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து பெனிஃபிட் அடையவே முடியாது. சின்ன சின்ன ட்ரேடர்ஸில் போட்டால் நான் ஓப்பன் சேலஞ்சாக கொடுப்பேன். ஓப்பன் சேலஞ்ச், இது யூடியூப் தான், ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். ஷோ மீ த பெஸ்ட், ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட். நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் உங்கள்கிட்ட இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ். 8 இயர்ஸ் இருக்கலாம், 10 இயர்ஸ் இருக்கலாம், 15 இயர்ஸ் இருக்கலாம். ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட். உடனே நீ என்ன அவ்வளோ 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 உனக்கு வந்து தெரியுமா, அவ்வளோ தென்னாவட்டா பேசுகிற? தென்னாவட்டம் இல்லை சார், உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படி ஏமாத்துறாங்க, எந்த மாதிரி ஏமாத்துறாங்க நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாம் நல்லது தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் உங்ககிட்ட பணத்தை வாங்குறதுனாலே சில பேர் வந்து ரெக்கார்டிங்ஸ் போட்டுடுறாங்க. உங்ககிட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு ரெக்கார்டிங்ஸ் போட்டுடுறாங்க. லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்றத உங்களுக்கு யாருமே கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இதை பாருங்க, க்ரீன் வந்தது, இதை பாரு ரெட் வந்தது அப்படின்னு காட்டுவாங்க. சார் எப்படி சார் மார்க்கெட் நடக்கும்போது ஒரு கேண்ட் ரெட் ஆகுமா க்ரீன் ஆகுமான்ட்டு எதை வச்சு சொல்லுவீங்க சொல்லுங்கள்? இங்கே ஓப்பன் ஆச்சு, இதுக்கு மேலே இருந்தால் அது க்ரீன் ஆயிரும். க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, இது கீழே இருந்தால் ரெட் ஆயிரும். எப்படி சார் இந்த கேண்டில் வச்சு இது இப்படி போகுது பாருங்கள், இப்படி தான் போகும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அமௌண்ட் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பிட்வீன், நல்லா பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேர், இவங்க 2 பேரும் ஃபைட்டில் யார் அது வின்னராக இருந்தால் அவங்க வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா வின்னர், அவங்க கேண்டில் க்ரீன் ஆயிரும். அதே மாதிரி ரெட்டாக இருந்துச்சுன்னா ஐ மீன் என்ன அது செல்லர்ஸ் ஆர் வின்னர், ஸோ கேண்டில் வந்து ரெட் ஆயிரும் டவுன் சைடில் இருந்துச்சுன்னா. ஸோ நடக்கும்போதெல்லாம் தெரியாது. ஒரு ஆக்சுவல் மென்டரோட என்ன தெரியுமா, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அப்புறம் நீங்களாவே லைவ்ல நீங்கள் பண்ணும்போது வாட்ச் அவுட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் வாட்ச் அவுட் பண்ணுறாங்க, தே ஆர் கெட்டிங் 100% ஆஃப் full and full satisfied. Somebody said that 500% satisfaction, sir. You can very well check it out on with my students. Group already இருக்குது, டெலகிராம் குரூப் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ், உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் 20 இயர்ஸ் இருக்கலாம், 25 இயர்ஸ் இருக்கலாம். நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, 25 இயர்ஸ் ரிசர்ச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் ஸ்டில் they are learning from us. ஒரே ரீசன் பிகாஸ் தே வாண்ட் டு லேர்ன். அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. டெஃபினட்டாக எனக்கு அவங்க மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஹேவிங் 20 to 25 years experience. They too respect me. So we love each other. Easily we share our thoughts. என்னோட தாட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன். இஃப் தேர் இஸ் டெஃபினெட்லி லெட் யூ நோ. அவங்ககிட்ட தாட்ஸ் தான் கொடுக்கலாம். பட் நல்லா பார்த்துக்கோங்க, ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் இதெல்லாம் இதில் ஏன் சொல்கிறேன்னா, ஓகே, பிகாஸ் சம் பீப்புள் திங்ஸ் தட் ஓகே எனக்கு தெரியுமா அந்த இதுதான் இந்தப்படி தான் நடக்குது. ஸோ நெவர் எவர் கெட் திஸ். மார்க்கெட்டில் நிறைய விஷயம் இருக்குது. ஈவன் அல்காரிதம், மார்க்கெட்டில் அல்காரிதம் தான் மெயினு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த அல்காரிதம் பேஸ்டு எப்படின்றது தான் நான் பிரேக் அவுட் கொடுத்து பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஐ யூஸ் திஸ் பாக்ஸ் தியரி. ஸோ நான் ஓப்பன் தான் திரும்ப சொல்கிறேன், நான் ஓப்பன் சேனல் தான் சொல்லுவேன். திஸ் இஸ் த திங் கோனா ஹேப்பன் அப்படின்றத சொல்லுவேன். என் டார்கெட்ஸும் ஹிட் ஆகும். கிளியர் கட்டாகவும் சொல்கிறேன். எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி 50K ரீச் ஆயிரும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 50K ரீச் ஆயிரும் நான் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன். எத்தனை பேர் பேச்சை கேட்டீங்க? ஒரே நாளில் எவ்வளோ பெரிய கேப் அப் அது பொட்டன்ஷியல் இருக்குது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப் எடுத்து திரும்ப கீழே வந்து பிரேக் அவுட் ஆகி சரசரம் போகணும்னு நினச்சேன். ஆனால் முதல்லேருந்தே இவ்வளோ பெரிய கேப் அப் கொடுத்துருச்சு. வெல் அண்ட் குட். ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பேங்க் நிஃப்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ எனிவே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம். நீங்கள் எங்கே வேணால் போங்க, எங்கே வேணால் கற்றுக்கிட்டு வாங்க. ஓகேவா? நீங்கள் 35 கிளாஸ் போகலாம், 50 கிளாஸ் போகலாம், 70 கிளாஸ் கூட போகலாம். ஓகே, 70 கிளாஸ் போகலாம். இதில் பின்னாடி பேக்கில் ரிசர்ச் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் ரிசர்ச் பண்ணுங்கள், பிடிஎஸ்டி பாருங்கள், ஓகே, எஸ்டிபிடி பாருங்கள், என்ன வேணால் பாருங்கள். ஓகேவா? பட் நீங்கள் படிக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் இட்ஸ் அ ராங் டெக்னிக், ஓல்டு டெக்னிக். ஓகே, நியூ டெக்னிக் பேஸ்ட் ஆன் அல்காரிதம் பாக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ நம்ம கிளாஸஸ் பற்றி நான் இன்னும் இன்டர்வென்ட் பண்ணல. ஆனால் உங்களுக்கு கடைசி பேட்ச்னால உங்களுக்கு 2 to 2.5 months நான் டைம் கொடுக்கலான்னு இருக்கேன். 2.5 மாதம் நீங்கள் புக் பண்ணிக்கணும் உங்கள் சீட்ஸை. தட் இஸ் வில் பி த லாஸ்ட் கிளாஸ் இன் ஆன்லைன். பிகாஸ் எனக்கு இதில் எந்த இதுவும் ஐ மீன் கிளாஸ் எடுத்து இதில் வந்து பணம் சம்பாரித்து ஏதோ பெரிய விஷயம் பண்ணுறது எய்ம் இல்லை. நாங்கள் போட்ட உழைப்புக்கு ஐ எம் கிவிங் யூ அவர் லெசன், அவர் கிவிங் யூ அவர் ட்ரைனிங் அண்ட் தட் வில் பி த லாஸ்ட் ஒன். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் ட்ரேடை கிரியேட் பண்ண அப்புறம் we don't have anything to do with this. ஓகே, ஸோ எப்போன்றதை நான் இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ டேட் வாஸ் நாட் ஃபிக்ஸ்ட். கூடிய சீக்கிரம் நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அண்ட் வில் லெட் யூ நோ how our theory and algorithm works. It will go in a fantastic section with 200% guarantee. Okay, நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி 500லாம் கிளைம் பண்ணல. I will giving a 200% guarantee. ஸோ எனிவே சொன்ன லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Thank you.